அனிருத்தக அநிருத்தக, பகவானை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இப்படி யாராலும் தடுக்க முடியாத மகிமையை கொண்டவர், திறமையை கொண்டவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பொதுவாக தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லும் பொழுது நாம் செயல்களைத்தான் குறிப்பிடுகின்றோம். ஒருவருடைய செயல்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது, அவர் தன்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீர்வார் என்கின்ற பொருளிலே எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் பகவானை பொறுத்தவரையிலே செயல்கள் மட்டுமல்ல, எண்ணங்களும் அப்படித்தான். அவருடைய எண்ணங்களை, அவர் எதை சங்கல்பித்திருக்கின்றாரோ அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. எப்படி அவருடைய செயல்கள் நடந்தே தீருமோ அப்படியே அவருடைய எண்ணங்களும் சங்கல்பமும் நடந்தே தீரும். அப்படிப்பட்ட சத்திய சங்கல்பம் உடையவர் பகவான். ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்று அவர் சங்கல்பித்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவரால் அப்படி அனுகிரகிக்கப்பட்ட ஒருவர் நிச்சயமாக நன்றாக சௌகரியமாக வாழ்ந்தே தீருவார். அதை போலவே ஒரு அசுரனை கொல்ல வேண்டும் என்று அவர் சங்கல்பித்தால் அதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பகவான் யாரை வதம் செய்ய வேண்டும் என்று நிச்சயித்திருக்கின்றாரோ அவர் எப்படிப்பட்ட அரிய வரங்களை வாங்கியிருந்தாலும் அந்த வரங்களுக்கெல்லாம் உட்பட்டே, அந்த வரங்களுக்கு உரிய மதிப்பு அளித்தே அவர் தன்னுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றிக் கொள்வார் அல்லது மற்றவர்கள் மூலம் நிறைவேற்றிக் கொள்வார். உதாரணமாக, ஜராசந்தனை பீமனை கொண்டு கொல்விக்க வேண்டும் என்று அவர் சங்கல்பித்தார். அப்படியே நடந்தது. பீமனுக்கு ஜராசந்தனை எப்படி கொல்வது என்று தெரியாமல் இருந்தபொழுது ஜராசந்தனுடைய உடலை 2 கூறுகளாக கிழித்தால் மட்டும் போதாது, அந்த 2 கூறுகளையும் மாற்றி போட வேண்டும் என்று சமிக்ஞை மூலம் பீமனுக்கு தெரியப்படுத்தினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அதை போலவே தான் ஜெயத்ரதனின் நிலைமையும். அர்ஜுனன் ஜெயத்ரதனின் தலையை கொய்த பின்னாலே அந்த தலையை அப்படியே பூமியிலே விழுவதற்கு அனுமதித்து விடக்கூடாது, அம்புகளாலேயே அந்த தலையை கொண்டு போய் அவனுடைய தகப்பனாரின் கைகளிலே போட்டுவிடு என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தினார் பகவான். அர்ஜுனனும் அப்படியே செய்தான். அப்படி அவர் செய்விக்கவில்லை என்றால் அர்ஜுனனின் தலையே சுக்கு நூறாக உடைந்திருக்கும். இப்படி பல உதாரணங்கள் கூறலாம். ஒருவன் என்னதான் முயற்சி செய்தாலும், என்னதான் அரிய பெரிய வரங்களை வாங்கியிருந்தாலும், அந்த அவனுடைய எல்லா வரங்களுக்கும் உட்பட்டே அவனை கொன்று தன்னுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றுகின்றார் பகவான். ஒரு சிறிய துரும்பை கூட எடுத்து போடாமல் முச்சுக்குந்தன் மூலமாக கால யவனனை கொன்றருளினார் பகவான் என்பதும் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். இவ்வாறாக எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத செயல்களும் சங்கல்பமும் உடையவர் பகவான். ஓம் அனிருத்தாய நமக. அடுத்த திருநாமம் சுரானந்தக, சுர ஆனந்தக. சுரர்களுக்கு பகவான் மிக்க ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை அளிக்கின்றார். அவர்களுக்கு என்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் அந்த இடையூறுகளையெல்லாம் அவரே களைந்து அருள்கின்றார், அல்லது அந்த இடையூறுகளை எப்படி தாண்டி செல்வது என்று சுரர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை உடையவராதலால் அவர் சுரானந்தக. ஓம் சுரானந்தாய நமக. கோவிந்தக, பசுக்களை நன்கு அறிபவர், பசுக்களுக்கு தலைவர். அதை தவிர இந்த பூமியை எடுத்து தாங்கியதாலும் அவர் கோவிந்த என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் கோவிந்தாய நமக. கோவிதாம் பதி. கோ என்கின்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. அதிலே ஒன்றுதான் சொற்கள். அந்த சொற்களை கொண்டு நாம் பேசுகின்ற பேச்சு, பொதுவாக மொழி, பாஷை அல்லது லாங்குவேஜ் என்று கொள்ளலாம். மொழிகளை நன்கு அறிந்தவர் கோவிதக. அவர்களுக்கு உள்ளேயும் மிக்க சிறப்பு உடையவர், அவர்களுக்கெல்லாம் கூட தலைவர், அதாவது ஆகச்சிறந்த மொழி வல்லமை உடையவர். அதனால் அவர் கோவிதாம் பதிகி. சப்தம் என்கின்ற ஒன்றே பகவானிடமிருந்து தான் வந்தது. எனவே எல்லா மொழிகளுமே அவரிடமிருந்து தான் வந்திருக்கின்றன. ஆகையினாலே மொழிகளை அறிந்தவர்களிலே அவர் ஆகச் சிறந்தவர் என்பதில் எந்த வியப்பும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமே இல்லை. ஓம் கோவிதாம் பதையே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.